ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் சண்டே சமையல் ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை அதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு கடாய் ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் வெந்தயம் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணி பூண்டு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் அது கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா. அடுத்தது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் நான் எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும். இப்போ நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 தக்காளி அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் அந்த குழம்புடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம ஒரு கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 2 தக்காளி அளவுக்கு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம். அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா அந்த பேஸ்ட் இருக்கும்போது குழம்பு கொஞ்சம் நல்லா திக்னஸாக ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு திக்காக இருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு சொல்லுங்கள். தண்ணி மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்காது. நல்லா இதை வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம புளி கரைசல் சேர்க்க போகிறோம். புளியிலவே நம்ம குழம்பு மிளகாத்தூள், உப்பு, லைட்டாக மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு நம்ம புளியிலே கரைச்சி வச்சுருக்கோம். அதை இப்போ சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இந்த புளி தண்ணிலாம் நல்லா கொதித்து நல்லா வற்றி வரணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மீனை கடைசியாக தான் சேர்க்கணும். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த மீனை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். மீனை அதில் சேர்த்துக்கோங்க. மீனை நீங்கள் சேர்க்கும்போது அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நீங்கள் சேர்க்கணும். ஏன்னா மீன் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். ரொம்ப சீக்கிரமாகவே வேகிறதுனால நம்ம சிம்மில் வச்சு பண்ணிக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸில் சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye.